வேக்சினேஷன் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. பட் இந்த பிள்ளைங்களை எஜுகேட் பண்ணணும். கண்டிப்பாக அந்த 1 2 2 வாங்க வேண்டாம். நம்ம சர்க்கிள்குள்ள இப்போ இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் பின்ஸ் வச்சாலும் வச்சு என்னன்னா அந்த உரம் மாதிரி இருக்கும் இல்லையா, சிமெண்ட் உரம். அது 2 இடத்துல வச்சுட்டிங்கன்னா எந்த குழந்தை பார்த்தாலும் அது வச்சு போடுற மாதிரி ஸோ தட் இது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல். மண் வந்து செடி வைக்கும்போது நம்மளோட ஃபீலிங் வந்து எல்லாருக்குமே வரும். சண்டே இந்த குட்டீஸுங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஒரு ஈடுபாடு இருக்கணும். ஸோ இட் இஸ் லைக் அ மதர். அதை வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக் எல்லாம் இருக்கும்போது இல்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் என்னன்னா மக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நம்மளோட தாய். இட் இஸ் நாட் அபவுட் வேர்ட்ஸ். அந்த ஃபீல் நான் சொல்றது யாருக்கெல்லாம் இனிஷியல் இருக்கு, அப்பா பேரோ ஃபேமிலி அது இல்லை இனிஷியல். யாரெல்லாம் கண்ட இடத்துல குப்பை போடுறாங்களோ அவங்க எல்லாமே இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரன். நம்ம நல்ல பேர் அந்த ஒரு உணர்வு நம்ம கொண்டு வந்துட்டோங்க. யாரும் குப்பை போடும்போது தெல்ஃபி லோ இல்லைன்னா எதுவும் நம்ம க்ளீன் பண்ண முடியும். க்ளீன் பண்ணுறது ஒரு ஆஸ்பெக்ட். குப்பை போடாமல் இருக்க நம்ம எஜுகேட் பண்ணுறது தான் நம்மளால பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் இது ப்ரொடக்ஷனே இல்லாமல் பண்ணுறது அது இட்ஸ் வெரி பிக் திங். அதுக்கு முன்னாடி ஒரு ஏரியா வந்து இவ்வளோ பெரிய ஏரியா வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டோம்னா எல்லாருமே டெஃபினெட்லி இட்ஸ் பி லைக் புல்லிங் தம் டு திஸ் பிளேஸ். இது ரோல் மாடலாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. இந்த குப்பை மட்டும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எஜுகேஷன் வேணும். அந்த இது மட்டும் வச்சிடும் ஸோ தட் அங்கே போடுவாங்க. இன்னொரு இன்னும் நல்லா பண்ணுறதுனால நம்ம எத்தனாவது செடியும் வைக்கிறோம் இல்லையா, மறுபடியும் அந்த பிளாஸ்டிக் கருப்பு கவர் இல்லாமல் ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 கவர்ஸாவது நம்ம டஸ்ட்பினில் போடுறோம். பருப்பு மில்க் எல்லாமே அது எல்லாமே வந்து மில்க் எல்லாம் வந்து இது எல்லாமே இட்லி தான் எல்லாம் ஹாப்பி. ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கட் பண்ணி போட்டால் அந்த குட்டி வந்து நம்மளால் ஸ்மால் பிட் எடுக்கவே முடியாது, ரீசைக்கிளும் பண்ண முடியாது. ஸோ அதை அப்படியே பிடிச்சி ஊற்றிடலாம். பருப்பு வகைகள் அப்படி கட் பண்ணாங்கன்னா உள்ளேயே போட்டுருங்க. அதை நம்ம இதுக்கு யூஸ் இட் ஃபார் சாப்லிங்ஸ்.